ஆமி ஆயா ஏரியில் இருக்கிற காலியாயா ஆத்தல் இருக்கிற பெரியாயா நம்ம கொடுக்குற மொத்தம் 10 லட்ச ரூபா முதலாக்கி வேணும். இந்த அப்படியே இந்த காலத்தை அப்படியே பிடிங்க. இந்த பிள்ளை வந்த கண்ணு முதுகு மேலே வைங்க. உங்க குலதெய்வத்தை நினைச்சு முதுகு மேலே வைங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சும்மா பெரிய பெரிய சைஸ்ல ஜைஜாண்டிக்கான மாடுகளுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே, ஒரு அருமையான ஒரு நாள் இன்னைக்கு. கண்டிப்பாங்கண்ணா. முதல்ல வந்து நம்மளோட பேரு, நம்மளோட ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்களேன். ஓகேங்க, நம்ம பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய்ண்ணா. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா தமிழ்நாட்டில் தெரியாத இடமே கிடையாதுங்கண்ணா. நம்ம டெய்ரி ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிங்கண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா யாரு கேட்டாலும் சொல்லுவாங்கண்ணா. வாழப்பாடியில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கண்ணா. முதல் முறையா இன்னைக்கு உங்க ஃபார்மை விசிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாங்கண்ணா. பெரிய சைஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பட்டா சைஸ் மாடுகளா நிக்குது. கண்டிப்பாங்கண்ணா. சொல்லுங்களேன், நம்ம எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்பா வயசுல இருந்து பாத்தீங்கன்னா 45 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வியாபாரம். ஓகே, நம்ம வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 8 வருஷம் ஆகுதுண்ணா. இப்போ 9வது வருஷம் நடக்குதுண்ணா. வெற்றிகரமா 9வது வருஷத்துல கால் எடுத்து வச்சிருக்கோம். 9வது வருஷம் நடக்குதுண்ணா இது. சரி, இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில எத்தனை மாடுகள் எடுத்திருக்கோம்? இந்த வாரம் பாத்தீங்கன்னா 35 மாடு வந்துண்ணா. இந்த வாரம் 35 மாடுகள் எடுத்திருக்கோம். மாடு வந்துருக்குங்கண்ணா இந்த வாரம். ஓகே ஓகே, என்னென்ன நிறங்கள் என்னென்ன ரகத்துல எடுத்திருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹெச்எஃப் இருக்கு, ஜெர்சி இருக்கு, கிர் இருக்கு, சாயியல் இருக்கு, சிவாஜி ஹெச்எஃப்ல இருக்குண்ணா. சிவாஜி ஹெச்எஃப்பும் வந்திருக்குது. ஹெச்எஃப்ல டாப் பண்ண வெரைட்டியா கொண்டு வந்திருக்கேன் இந்த வாரம். ஓகே, சிவாஜி ஹெச்எஃப்புக்காகவே தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கிறாங்க, ஃபேன் பேஸே இருக்கிறாங்க, அதை தேடி எடுக்கிற ஆட்கள். கண்டிப்பாங்கண்ணா. சரி, இந்த வாரம் எடுத்த மாடுகள் எப்படி இருக்கு அதுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாடு பாத்தீங்கன்னா எல்லாம் பட்டா சைஸ் மாடுங்கண்ணா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்ட மாடு கிடையாது. இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம்னு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை அசந்து போயிடுவாங்க மாட்டை பார்த்தா. கரவேலையும் பார்த்தீங்கன்னா ஹை ஹீல்டிங் ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியாக ரன் பண்ணலாம். நம்ம அந்த மாடு வாங்கினா இப்போ 35 மாட்டில் எடுத்துக்கிட்டா ஓகே, ஒவ்வொரு மாடை நம்ம லைவாக பார்க்கலாங்கன்னா வந்து பார்க்கலாம். பார்த்துடலாங்களா? ஒவ்வொன்றா பார்ப்போம். பார்க்கலாங்க. ஆனால் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அமர்க்கலமாக இருக்குண்ணா. ஓகே, சிவாஜி ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்ல ஹெவி சைஸான மாடுண்ணா. ஹெவி சைஸ் பல்லு பார்த்தீங்கன்னா 4 புல்லேருந்து 6 புல்லுண்ணா மாடு. அழகுல மோட்டியில பார்த்தீங்கன்னா அழகான பிரீடு மொட்டை, ஒரிஜினல் பிரீடு மொட்டை, அழகான பாரு மக லட்சம். இந்த குட்டை மூஞ்சி குழி நித்தி 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொன்னாங்க. 26-27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஒரு ஃபார்ம் டைப்கான ஈஸியாக சூஸ் பண்ணலாம். நல்ல மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. பை லூஸ் பாருங்க, இன்னும் பிரம்மாண்டமா வரும். குணத்துல பாருங்க தங்க, இங்க பாருங்க யார் வேணாலும் பீசிக்கலாம். ரோஸ் காம்பு வந்துருக்காங்க. நானும் ஒரே ஈவனா நல்ல அடிக்கு ஒரு காம்பு கரையான பட்டுலாம் கைக்கு வேணாலும் பீசிக்கலாம். ஹெவி படா சைஸான மாடு. தேவைப்படுறாங்க சிவாஜி ஹெச்எஃப்ல தேவைப்படுறாங்க லைக் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. ஓகே, அடுத்த மாடு சிவாஜி ஹெச்எஃப் தான் இல்லைங்களா? அடுத்த பார்க்கணும் சிவாஜி ஹெச்எஃப்ல இது மோட்டி டைப்ல ஃபர்ஸ்டா பார்த்து அடுத்து கொம்பு டைப்ல பாக்குறேன்னா இது 6 புல்லு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. இது ஜெய்ஜாண்டிக்கான மாடு. 2 நேரம் 30 லிட்டர் சொன்னாங்க. 27 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு. மிஷின் கரையான பட்டலாம் கை கரையான யூஸ் பண்ணி நல்லா கலர் பர்ச்சேஸான மாடுனா. மடி அருமையான மடி வச்சிருக்குது. 15 நாள் நான் கண்டு போட. இன்னும் வெளியில் நடக்க முடியாத அளவுக்கு பை வரும். தேவைப்படுறோம் உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பக்காவா இருக்குண்ணா. ஒரு ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியா ரன் பண்ணலாம் இது மாதிரி மாடு வாங்கிட்டா. ரைட்டு. மூணாவதா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா இது சிவாஜி ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா 4 புல்லு 2 அணித்து கிடையாது. 2 நேரம் பாத்தீங்கன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. மடி இன்னும் வைக்கணும். அரை மடி தான் வச்சிருக்காங்க. முழு மடி வச்சு வெளியில கட்ட முடியாது. ஹெவி சைஸான மாடு. தண்ணி திண்ணி கறிக்கு அற்புதமான தோட்டத்தை மச்சிலான மாடுனா. ஓகே, 4ஆவதா பார்த்து இது சிவாஜி ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா 6 புல்லு 2 அணித்து 2 நேரம் 30 லிட்டர் கரை சொன்னாங்க. 27 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்காங்க. நல்ல ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்காங்கன்னா பால் நரம்பு அருமையா ஓடி இருக்கு. ஆமாங்க பாருங்க, ஒரு பிஎஸ் பைப் சைட்ல சைஸ்ல போகணும். அங்க பாருங்க மடி நல்ல நரம்பு தர. ஓகே, ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்காங்க. எஸ்என்எஃப் ஃபேட் அடிச்சுக்கே தேவலாம். 4 சிவாஜி ஹெச்எஃப் ஃபர்ஸ்டா பார்த்த 4 சிவாஜி ஹெச்எஃப் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். கறவைக்கு தப்பு வராது, சொல்லி கொடுத்துடலாம். தப்பு இருக்காதுன்னா மாட்டை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளுக்கு தப்பு பார்க்க தேவையில்லை. பக்காவா இருக்குண்ணா. ஓகே, அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா செவல செம்பு தோல்ல ட்ரிபிள் கலரு 6 புல்லு 2 அணித்து 23 லிட்டர் கரை வரும். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. ஆனா ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்காங்க. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அடிச்சுக்க தேவையில்ல, பக்காவா இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ரைட்டு. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்க்கக்கூடிய மாடு ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடு. 2 நேரம் 30 லிட்டர் கரை வரும். 27 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். நல்லா மடி செட்டு பிரம்மாண்டமான மடி செட்டு. அடிக்கு ஒரு காம்பு மிஷின் கிராம்பெல்லாம் கை கிராம போட்டுக்கலாம்.
தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஒரு ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 அனைத்து கிராஸ் ஸ்பீடான மாடு, எல்லாம் வெயிலுக்குள்ளே அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. எக்ஸ்ட்ரா ஃபேட்டுக்கு அடிச்சிக்கே தேவையில்ல. 6 புல்லு 2 அனைத்து சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 கறவை வருமா? கண்டிப்பா நேரம் 10 கறவை வரும். லேடிஸ் குழந்தைங்க யார் வேணாலும் கை பிடிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். உதைக்காது பிடிக்க சாமி மாதிரி இருக்கணும். ஓகே. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு ரெட் இன் ஜெர்சியில கிராஸ் ஸ்பீடான மாடு. இது பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. 2 நேரம் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு, தண்ணி தண்ணி கருவிக்கு அற்புதமா இருக்கும். ஒரு எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அடிச்சுக்க தேவையில்ல. ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம். 5 ஹெச்எஃப் வாங்குறாங்க, எஸ்என்எஃப் ஃபேட் வரலன்னா இது மாதிரி மாடு சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஃபார்ம் டைப்புக்கு செட் ஆகணும், ஒரு மாடு ஈஸியாக சூஸ் ஆகும், செட் ஆகும். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பார்த்தீங்கன்னா பிஸ்கே கலர்னா குட்டை மூஞ்சி குள்ளி நிறுத்தி 6 புல்லு 2 அனைத்து எல்லாம் நேரம் 10 கறவை வரும். அடிக்கு ஒரு மிஷின் கறவை பண்ணலாம், கைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கறவைக்கு தீனி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். ஒரு நடுத்தர மக்கள் ஆனாலும் இந்த மாட்டை பிடிச்சிட்டு போனா பொழைச்சிக்கலாம். ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முது மாடு, தேவைப்படுற கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹெவி சைஸான மாடு. இது சின்ன மாடு, குட்டை கால் மாடு, குறுங்கால் டைப். நல்ல மாடு மடிச்சிட்டு போய் பிரம்மாண்டமா வரும். 2 நேரம் ஒரு 17 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஒரு அளவான குடும்பத்துக்கு ஏற்ற மாடுன்னு சொல்லலாம். அளவான குடும்பத்துக்கு ஏற்ற மாடுங்கண்ணா. 17 லிட்டர் கறவை வரும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அளவான பட்ஜெட்ல மாடு நல்ல மாடுனா. ரைட்டு. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியில பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. 2 நீத்து மாடு. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொன்னாங்க, 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்காத்தால எருமப்பாடு தோத்து போடணும், அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க மடி செட்டு காம்பளத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அடிக்கு ஒரு காம்புல மடி கூச்சமெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பசியா இருந்தா வாய்ச்சி கூட குடிக்கலாம், அந்த மாதிரி தாங்க. ஆமாங்கண்ணா, ஆமா அது மாதிரி தான் செக் பண்ணி எடுக்கிறது. அதான் லேடிஸும் ஹேண்டில் பண்றாங்க, குழந்தைங்க ஹேண்டில் பண்றதுனால நம்ம நல்ல குணமனமா இருந்தா தான் நம்மளே எடுக்கிறது. ரைட். ஹெவி சைஸான மாடு, தண்ணி தண்ணி கறவை அற்புதமா இருக்கும். தோட்டத்து மச்சிலே வளர்ந்த மாடு. பை சுருக்கம் பாருங்கன்னு 10 நாளாவும் நல்லா ஃபுல்லா மடி வந்தா கண்டு போடும், கை கடக்கமா இருக்கும். ஆமாங்கண்ணா. ரைட்டு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம்ண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சாய்வால் கிராஸ் மாடுனா. சாய்வால் கிராஸ் ஹெவி சைஸான மாடு. 2 நேரம் 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அடிச்சிக்க தேவையில்ல. எருமப்பால் மாதிரி இருக்கும், டிக்கெட் ஃபேட் கண்டென்ட் பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சிலே வளர்ந்த மாடு, தனி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஹெவி சைஸான மாடுனா. இந்த மாதிரி மாடுகள்லாம் ஃபேவரட்ஸ் நம்ம அதிகம் நம்ம ஃபார்மில். ஓகே. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ரைட். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு ஹெவி சைஸ் ஹெச்எஃப்ல பிளாக் பஜார் மோட்டி டைப்பான மாடு. இன்னும் கண்ணு போட 25 நாள் டைம் இருக்கு. 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி பட்டா சைஸான மாடு, நல்ல கருங்காம்பு அமைஞ்சிருக்காங்க. 27 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு குட்டி யானைன்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய யானை, படா சைஸ் யானைன்னு சொல்லுவாங்க. பிளாக் மெஜாரிட்டியில 2 நேரம் கறவை 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு. இந்த ஊசி காம்பில் அமைஞ்சிருக்காங்க. பீஸை பிடிக்க அற்புதமா இருக்கும். குணத்துல தங்கம், யார் வேணா பீசிக்கலாம். எருமப்பால் மாதிரி நல்லா இருக்கும். ரைட்டு. தேவைப்படுறவங்க உடனடியாக கால் பண்ணுங்க, இது மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஜெர்சியில பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு, சந்தன பிள்ளையில 2 நீத்து மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 6 புல்லு, சுழி சுத்தமான மாடு. நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க. அடிக்க ஒரு காம்பு மிஷின் கிராம் கை கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெட்டை வரி மடி எடுத்தா கண்டு போடும். 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். சந்தன பிள்ளை எப்பவுமே டிமாண்ட் தான் இல்லையா? சந்தன பிள்ளை எப்பயுமே டிமாண்ட் தானே, ரேரா தானே கிடைக்கும். ஹெச்எஃப் வாங்கிக்கலாம், ஜெர்சியில வாங்கிக்கலாம். சந்தன பிள்ளை கிடைக்கிறது லட்சத்துல ஒன்று தான். ஆமா, அமைஞ்சா அப்படி இருக்கு, வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாடா இருக்கு. கண்டிப்பாங்கண்ணா, அது ஓகே. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. 2 நேரம் 20 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. இன்னும் 15 நாள் இருக்கு. ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்காங்க. அடிக்கு ஒரு காம்பு, தீனி தண்ணி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சில வளர்ந்த மாடு. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம்ண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சாய்வால் கிராஸ் தான். சவலையில பிரம்மாண்டமா இருக்கு, பிரம்மாண்டமான மாடு. நேரம் 10 கறவை வரும். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. சுழி சுத்தமான மாடு, எல்லாம் வெயில் கிளைம்ல அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அடிச்சுக்க தேவையில்ல. தேவைப்படுறவங்க உடனடியாக கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாதிரி ஜெர்சியில பார்த்தீங்கன்னா 6 புல்லு கிடேரி, குட்டை மூஞ்சி குழி நிறுத்தி கிளிக்கொம்புல அமைஞ்சிருக்காங்க. கிளிக்கொம்பு. ஆமாங்கண்ணா. ரைட். 2 நேரம் 20 லிட்டர் கறவை வரும். நல்லா அடிக்க ஒரு காம்புல ரோஸ் காம்பு, ரோஸ் காம்புல வந்திருக்காங்க. தோட்டத்து மச்சிலே வளர்ந்த மாடு. எல்லாம் ஃபார்ம் டைப் கறக்கணும், வீட்டு யூஸ் கறனால எடுத்துக்கலாம். எப்படி தீனி தண்ணிக்கெல்லாம் எப்படிங்க? தீனி தண்ணி அடிச்சு பக்காவா இருக்குங்க, நல்லா இருக்குங்கண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவலையில செம்பூத்து. கண்ணு போட்டிருக்காங்க, கால கண்ணு போட்டிருக்காங்க. காலக்கண்ணு. ஆமாண்ணா. நேரம் 10 சொன்னாங்க. ஒரு 16-17 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு. 2 நாளாவது கண்ணு போட்டு வீட்டு தேவைக்கு சரியா இருக்குண்ணா. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அடிச்சுக்கே தேவை நல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா.
அடுத்த பக்கம் மாடு பார்த்தா ஜெர்சியில ஹெவி சைஸான மாடு 6 புல்லு 2 அணித்து நேரம் 10 புத்து கரை வரும். அடிக்கு ஒரு காம்புல வந்திருக்காங்க ரோஸ் காம்புல ஹெவி சைஸான மாடு. தீனி தண்ணி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஒரு ஃபார்முக்காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்னு சொல்ல முடியாது, ஜெர்சின்னு சொல்ல முடியாதுண்ணா. ஜெர்சி ஹச்எஃப் மிக்ஸுங்கண்ணா. மிக்ஸ்டு ஒயிட் மெஜாரிட்டி சரி பிளாக் மெஜாரிட்டி ஒரே சேம்ல இருக்காங்கண்ணா. கலருக்கே அந்த மாடு லைக் பண்ணுவாங்கண்ணா. அச்சு வச்ச மாதிரி இருக்குது. அச்சுல ஊத்துற மாதிரி தான் மாடு கட்டையா இருந்தாலும் எல்லாம் சேம் இருக்குண்ணா. அந்த மாட்டுல மடி செட்டு சரி உடம்பாகவும் சரி எல்லாமே கரெக்டா இருக்குங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு 2 நீத்து மாடு. ரோஸ் காம் அமைச்சிருக்காங்க. 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். கறவைக்கு தீனி தண்ணிக்கு பக்காவா இருக்கும். நல்லா குட்டை மூஞ்சி கலர் பச்சஸான மாடு தான். ரேரா அந்த மாடுகள் டிமாண்ட் ஜம்ப அதிகமா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு எடுத்துக்கலாம். அமைஞ்சதுன்னா 2-3 ஈத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். 10 கணக்கு வச்சிருக்காங்கண்ணா. வெள்ளாட்டுக்கு மாட்டுக்கு வயசு கணக்கு கிடையாது. நம்ம வச்சுக்கிற பராமரிப்புல தான் இருக்கு. ஆமாண்ணா கண்டிப்பா. அடுத்த பவுடி மாடு ஹச்எஃப்ல படா சைஸ் மாடு 2030 லிட்டர் கறவை சொன்னாங்க. 26-27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். ரோஸ் காம் அமைஞ்சிருக்கா. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனடியே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி பை இஞ்சி கொம்பு 4 புல்லு 2 அணித்து நல்ல பிரம்மாண்டமா இருக்குதுங்களா. மாடு 4 புல்லு ஹெவி சைஸான மாடு. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மச்சிலையும் அந்த மாடு. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஹச்எஃப்லாம் வெயிலுக்கு தாங்காதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த வெயிலுக்கு மழைக்கு பனிக்கு அடிப்படிக்கு நல்லா தாங்கும். ஒரு ஃபார்முக்காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். மூச்சு வாங்காது. கறவைக்கு பக்காவா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு ஹச்எஃப்ல 6 புல்லு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இது மச்சக்காம்புங்கண்ணா. அரை மடி தான் வச்சிருக்காங்க. அந்த முழு முடி வைக்கல. முழு மடி வந்தா வெளியே நடக்க முடியாது. ஹெவி சைஸான மாடு. தீனி தண்ணி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மேட்சில் ஆனது மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல படா சைஸ் மாடு 35 லிட்டர் கறவை சொன்னாங்க. 30 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். மடி இப்பவே நல்லா விட்டுருக்கீங்களா? இன்னும் 15 நாளைக்கு மாடு டைம் இருக்குண்ணா. அந்த மாடு அரை மடி தான் வச்சிருக்காங்க. அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்பு வச்சிருக்காங்க. ஹெவி சைஸான மாடு. பல்லு பாத்தீங்கன்னா 6 புல்லு. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ண ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடுல இப்ப லைவ் ஸ்டாக்கா இப்ப 33 மாடு இருக்குங்கண்ணா. இது எந்த மாடு பிடிக்கும் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உடனடியே நம்ம கூப்பிட்டு எடுத்துக்கலாங்கண்ணா. எப்படி இப்ப நேர்ல வந்து பாக்கலாங்களா இல்ல வந்து போன் வீடியோ கால் மூலமாவே மாடு எடுக்கலாமா? வீடியோல பார்க்க மாடு சின்னதா தான் இருக்கும். நம்ம நேர்ல வந்து பார்த்தா நாங்க விலை சொல்றதுக்கு மாட்டுக்கும் பொருந்தமா கரெக்டா இருக்கும். நேர்ல வந்து நம்ம ஃபார்ம் விசிட் பாருங்க. எடுக்கலாம் எதுவுமே கிடையாது. விசிட் பார்த்துட்டு கூட அப்புறமேட்டு கூட வாசல் பண்ணி கூட எடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை. எப்படிங்க? டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியா வந்துருந்தா எந்த ஊருக்கான நாகர்கோயில் கன்னியாகுமரி கேரளா மார்த்தாண்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி லைவ் ஸ்டாக்கா இருக்கு 33 மாடு. தேவைப்படுறவங்க உடனடியே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. இன்னைக்கு காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்ததை பார்த்தோம். ஆமாங்கண்ணா. எத்தனை மாடுகள் இன்னைக்கு சேல் ஆயிருக்கு? எங்க இருந்து எல்லாம் வந்தாங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்தாங்க. லோக்கல் காரங்க வந்திருக்காங்க. கேரளால இருந்து வந்திருக்காங்க. பல ஊருக்காரங்க வந்திருக்காங்கண்ணா. எல்லாமே நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே மனசுக்கு திருப்தியா நம்ம மாடு கொடுத்துருக்கோம். மனசுக்கு திருப்தியா மாடு கொடுத்துருக்கோம். ரைட். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் பிரதர். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம பட்ஜெட் பாத்தீங்கன்னா 85 ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குண்ணா. 1.5 வரைக்கும் இருக்குது. குவாலிட்டிக்கு தகுந்த ரேட். குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் தான். நம்மள்ட்ட இல்லன்னு சொல்ல முடியாது. 85 ஸ்டார்டிங் பிரைஸ். எண்டிங் 1.5. ஆமா, அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்ட்டா பொருள் இருக்கு. நம்ம பொருள் இல்லாம நம்ம ரேட் சொல்ல கிடையாது. பொருள் எல்லாம் தரத்துல பக்காவா நம்ம கொண்டு வந்து நம்ம ஃபார்ம்ல வச்சிருக்கோம். இந்த மாடு 85 ரூபா பட்ஜெட் மாடு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல 1 லட்சம் மாடு வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 லட்சம் ரூபா மாடு வேணாலும் எடுத்துக்கலாம். காசுக்கு தகுந்த பணியாரம், தேவைக்கு ஏத்த மாடு. ரைட். கண்டிப்பா. இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு தான் செலக்டிவ் மாடா தான் கொண்டு வந்திருக்கோம். 1-2 மாடு கொண்டு வர கிடையாது. 6 சந்தை மாடே வாழைப்பல்ல கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு சந்தையே நேர்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது. மினி சந்தை பார்த்துருக்கோம். கண்டிப்பா. வாழைப்பல்ல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மினி சந்தை சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் தானா. ரைட். கஸ்டமர் வந்தா இந்த மாடு வாங்கலாம் அந்த மாடு வாங்கலாம் ஆசை தான் பண்ணும். அவங்களுக்கே கன்ஃபியூஷன் படுறது தான் நம்ம செலக்டிவ் மாடா கொண்டு வந்து வச்சிருக்கோம். கறவை திறன்லையும் சரி அப்படிதான் இருக்கும். மாடு தரத்துலையும் சரி அப்படிதான் பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஃபார்முக்கு. கஸ்டமர் நம்மளை நம்பி வரவங்களுக்கு முழு திருப்தியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. நல்லா செலக்டிவ் மாடா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா. எல்லா மாடுகளுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப செலக்டிவாகவும் இருந்தது. கண்டிப்பா. பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. பார்க்கறவங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போயிரும்னு நினைக்கிறேன். பிடிச்சி போயிடுமா வாங்கலாம்னு ஆசை தானே பண்ணணும். கண்டிப்பா. வாங்காதவங்க கூட புதுசா சஞ்சய் ஃபார்ம் வச்சு புதுசா ரன் பண்ணணும் ஆசைப்படுவாங்கண்ணா. பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சு வருவாங்கண்ணா. பட்ஜெட்டே சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வந்தா மறந்துடணும்ண்ணா.
இந்த மாடு ஒரு மாடு வாங்கலாம் நான் வந்து ஆசைப்பட்டு பணம் எடுத்து வருவாங்க. வந்து கடன் வாங்கி 3 மாடு 4 மாடு வாங்கிட்டு போகணும். இங்க வந்து ஐடியாவே மாறி போயிரும்ங்கறீங்க. மாறி போய் நான் தான் சொல்றேன், பட்ஜெட்ல வாங்கலாம்னு வருவாங்க, பட்ஜெட்டே மறந்துடுவாங்க. இந்த மாடு குடிச்சு அந்த மாடு குடிச்சு அவங்க லைக் பண்ணுவாங்களாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நீங்க எடுத்துட்டு வந்த மாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவ் பிரீடா, கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா கறவைத்திறன் அதிகமா இருக்கிறதா வந்திருக்கு. கண்டிப்பா இதை வந்து ஒருத்தங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காகவும் பண்ணைக்காகட்டும் கண்டிப்பா ரொம்பவுமே வந்து அருமையான மாடுகளா இருக்கும். கண்டிப்பா. சரிங்கண்ணா, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.